அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசினருக்கு ராசியில் ராகு, சுக்கிரன், சந்திரன், 3ல் குரு வக்கிரம், 4ஆம் இடத்தில் செவ்வாய் வக்கிரம், 7ஆம் இடத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், விரய ராசியில் சனி பகவான் இருக்கிறார். ஜென்ம ராசியில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் இருப்பதால் கஷ்டமான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து அனைத்தையும் சரி செய்வேன். பல உதவிகள் கிடைக்கும். தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நேரம். ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்க முடியும். வியாபார ரீதியாக மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் நிலவினாலும் உங்களுடைய தனி திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், வாங்கவும் வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு தற்போது வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் இருக்கிறது. அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத பணிகளை கூட வரும் நாட்களில் சுலபமாக செய்து முடிப்பேன். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கி பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை ஈட்டிக் கொடுப்பர். சிலர் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். பரிசு பாராட்டுகளை பெறலாம். ராசிநாதன் 3ல் இருந்தாலும் உங்கள் லாபஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். பாக்கியஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார். கிரக நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட குருவின் பார்வையால் ஸ்தான பலன்கள் கிடைப்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும் ஆற்றலை தாங்கள் பெற்று விடுவேன். ராசியில் சுக்கிரன் இருப்பதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவுகளில் உள்ள கருத்து வேற்றுமை அகன்று சுமூகம் பிறக்கும். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள். பிபி, சுகர் உள்ளவர்கள் உடல் நிலையை நன்றாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சின்ன விஷயமாக இருந்தாலும் உடனே உடலை கவனியுங்கள். ராசியில் பலம் வாய்ந்த ராகு இருக்கிறார். அவ்வப்போது மனக்குழப்பம் தங்களுக்கு உண்டாகும். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் குரு பலம் குறைந்து வக்கரகதியில் இருக்கிறார். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவே செய்யும். அலைச்சல்கள், பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பணத்தை யோசித்து செலவு செய்யுங்கள். பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை அறியாமலேயே அது பல வழிகளில் கரையும். பணம் விரயமாகும். பல விஷயத்தில் தங்களுக்கு கவனம் தேவை. ஆகவே எதையுமே யோசித்து செய்யுங்கள். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் திட்டமிட்டு செயல்படுங்கள். கோவிலுக்கு சென்றால் ராகுவுக்காக துர்க்கையையும் கேதுவிற்காக விநாயகரையும் வழிபடுங்கள். மே 18ஆம் தேதி நடைபெறும் ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் தங்கள் ராசியை விட்டு விலகுகிறார். அதன் பின்பு கேது பகவான் தங்களுக்கு சாதகமாக வருகிறார். அதுவரை பொறுமையாக இருங்கள். ஆன்மீக பலம் பெருக கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றுங்கள். முடிந்தால் ஏழை நோயாளிகளுக்கு உடைகள் வாங்கி தரலாம், மருந்து பொருட்கள் வாங்கி தரலாம், கொடை வாங்கி தரலாம், வஸ்திரங்கள் வாங்கி தரலாம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.